வணக்கம். நான் இன்றைய பதிவை தமிழில் வைக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறது சென்றடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறது தமிழர்களை. அண்மை காலத்தில் புலம்பெயர் மக்கள் இவர்களுக்கு எதிரான போராட்டங்கள் உலகளாவிய பல இடங்களில் நடந்து வருது. ரீசன்ட்லி லண்டனில் நடந்தது. எங்கள் நாட்டிலையும் அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸ்மாலர் எக்ஸ்டென்ட் எதுவாக இருந்தாலும் கெனேடியன்ஸ் இல்லையா, நாம் சமத்து பசங்க. பட் லண்டனில் கொஞ்சம் மோசமாக தான் போச்சுல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் சில பதிவுகள் ரீசெண்டில் பார்த்தேன். அதாவது இந்த ஆர்ப்பாட்ட கூட்டங்களில் இமிக்ரண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களே, அவங்க எதுக்கு இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்ற அதை கேலியா, இது என்னடா இது அப்படின்ற மாதிரி சில பதிவுகள் பார்த்தேன். ஸோ ஐ வாண்டட் டு அதற்குரிய காரணம் இன்னதாக இருக்கும், இன்னது தான் அப்படின்னு நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். அதாவது இந்த பதிவுகளில், அதாவது இவங்க எதுக்கு வர்றாங்கன்னு கேட்குற பதிவுகளில் அவங்க மீன் பண்ணுறது, இப்போ ஒரு யுக்ரைனியனையோ, கிரேக்க நாட்டை சேர்ந்தவனோ, இத்தாலிய நாட்டை சேர்ந்தவனோ, அல்லது துருக்கி நாட்டை சேர்ந்தவனோ, இவங்களை பார்த்து இவங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள எல்லாரையும் பார்த்தாலும் எங்களை பொறுத்தவரையில் வெள்ளைக்காரர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி அவங்க பேசலை. ஸோ யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா, விசிபிள் மைனாரிட்டிஸ், அதாவது பார்வையில் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஆக்கள், நிறத்தில் வித்தியாசமானவர்கள், முக அமைப்பில் வித்தியாசமானவர்கள், சைனீஸ், நாம் இந்தியன்ஸ், பாகிஸ்தானீஸ், பங்களாதேஷீஸ், ஆஃப்ரிக்கன் டிசென்ட்டில் உள்ள எந்த கண்ட்ரியில் இருந்தாவது இந்த மாதிரியானவங்க தான் எந்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் கலந்துக்கிறாங்கன்ற கேள்வி வருது. இதில் நீங்கள் முக்கியமாக அறிய வேண்டியதுன்னா, இவர்கள் புலம்பெயர் மக்களாக அங்கே அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கலை. அவர்கள் நாம் இந்த நாட்டு பிரஜைகள் என்ற முறையில் தான் ஆஜராகிறாங்க. அதை நீங்கள் முழுசாக அறிஞ்சுக்கணும். ஐ ஆம் கெனேடியன், ஐ ஆம் பிரிட்டிஷ் அப்படின்னு உளமும் மனமுமாக அறிஞ்சு தெரிஞ்சு அதற்கு அப்புறமா தான் அவங்க ஆஜராகிறாங்க. நாட் ஐ எம் தமிழ் கெனேடியன், ஐம் தெலுங்கு இந்தியன், அந்த மாதிரியான மென்டாலிட்டி இல்லையோ, இல்லைன்னா வேடிக்கை பார்க்குறதுக்காகவோ வரல. லைக் நாம் இந்த நாட்டிலையே பிறந்தோம் வளர்ந்தோம், இல்லைன்னா நம்ம பசங்க இந்த நாட்டிலையே பிறந்து வளர்ந்துருக்காங்க. நாம் இங்கே இந்த நாட்டில் உத்தியோகமாகி படித்து உத்தியோகமாகி வரிகள் கட்டுறோம். இப்போ காலாதி காலமாக வரிகள் கட்டி அந்த வரி கட்டுறன்ற உரிமையில் நாம் இந்த நாட்டு பிரஜைகள்ன்ற முறையில் அவங்க ஆஜராகிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்க சரி வரி கட்டுறாங்க, பிரஜா உரிமையில் கேட்குறாங்க, பட் எதுக்காக புலம்பெயர் மக்களுக்கு எதிராக கேட்குறாங்கன்னா, அதுக்கு காரணம் வெரி சிம்பிள். நாம் இங்கே கஷ்டப்பட்டு உத்தியோகமாகி கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெற்றுண்டு அவங்க ஸ்கூலுக்கு போய் யூனிவர்சிட்டிக்கு போய் அப்புறமா வெளியே வராங்க யூனிவர்சிட்டியால். அந்த யூனிவர்சிட்டியால் வெளியே வரச்ச அவங்களோட உத்தியோக வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னவாக இருக்கும், ரைட்? அது ஒரு பெற்றாராயும் முக்கியம், பிரஜையாக இருக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் அது அவங்களுக்கு முக்கியம் இல்லையா? இப்போ இந்த மாஸ் மைக்ரேஷனால் அந்த நாடில் லண்டனில் அவங்க இல்லீகலாக மைக்ரேட் பண்ணி வராங்க. அவங்க பார்டர்ஸ் ஆர் நாட் ப்ரொடெக்டட் ப்ராப்பர்லி. வள்ளத்தில் தோணியில் என்னத்துலையாவது சேர்றாங்க, அண்ட் அவங்கள திருப்பி அனுப்புகிறாங்க. இல்லை, அதுதான் அவங்க நாட்டு பிரச்சனை. எங்கள் நாட்டில் அப்படி கிடையாது. எங்கள் நாட்டில் நாம் ஸ்டூடெண்ட் வீசான்ற பேர்லேயும்
மைக்ரேஷன் விசான்ற ஸ்கில்ஸ் டிவிஷனில், அதாவது இவங்களுக்கு இந்த உத்தியோகம் சரிப்பட்டு வரும், இந்த உத்தியோகத்தில் நாம் நிறைய பேரை தேடின்னு இருக்கோம், ஸோ நீங்கள் வாங்கன்னு சொல்லி விசா கொடுத்து வந்தவங்களும் தான் பெரும்பாரியானவர்கள். அதாவது there has been mass migration in the last little while. அப்படி வரைச்ச அந்த மாசாக வர்றவங்க பெருந்தொகையாக வரைச்ச இந்த குழந்தைங்கள் யூனிவர்சிட்டியாலேயும் பெருந்தொகையாக தான் வெளியே வராங்க. பட் ஜாப்ஸ் வந்து எக்ஸ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் தான் அவைலபிள். அதை மாற்றிக்க முடியாது, உள்ளது தான் உள்ளது. அந்த ஜாப்ஸுக்கு இவங்களோட போட்டி போடுறதுக்கு இந்த இமிக்ரெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கச்ச கொஞ்சம் கடுப்பு வரதான் செய்யும் இல்லையா? அதாவது ஆல்ரெடி ஓவர் குவாலிஃபைட் பீப்புள் ஹூ ஆர் வில்லிங் டு ஒர்க் ஃபார் லெஸ் மணி, அதாவது அதிகப்படியாக படித்தவர்கள் இங்கே வந்து குறைய சம்பளத்துக்கு உத்தியோகம் பார்க்குறதுக்கு தயாராக வர்றவங்க இருக்காங்க. ஸோ தே அண்டர் கட்டிங் இல்லையா? அப்புறமா பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராமோட, அதாவது இங்கே வந்து இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து முடியும், நாம் உங்களுக்கு இந்த உத்தியோகத்தை எடுத்து தர்றதுக்கு வசதி பண்ணி தரோம் அப்படின்னு பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம்லேயே வந்து இருக்கிற இமிக்ரெண்ட்ஸுக்கும், ஸோ தேவ் ஆல்ரெடி காட் அ ஜாப். ஸ்டூடெண்ட்டாக அவங்க வந்தாலும் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இஸ் கேரண்டி. அதே மாதிரி இவங்க வேலையோடு தான் மீதி பேர் வந்து சேர்றாங்க. இன்னைக்கில் யூ ஹாவ் டு திங்க், அந்த எக்ஸ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இல்லை வாஸ்ட் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் கான். அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன வரும்? கோன் தான் வரும். அதுக்கு நீங்கள் இடதுசாரியாராக இருக்க வேண்டியதும் இல்லை, வலதுசாரியாராக இருக்க வேண்டியதும் இல்லை, மனுஷனாக இருந்தால் அந்த கோபம் வரும். நான் இத்தனை வருஷமாக இந்த நாட்டில் தான் உட்காந்துருக்கேன், நான் இவ்வளோ வரியாக கட்டின்னு தான் இருக்கேன், என் பசங்களும் இங்கே தான் பிறந்தாங்க வளர்ந்தாங்க, இங்கே தான் வேலை செய்ய போகிறாங்க. இந்த இமிக்ரெண்ட்ஸ் மாதிரி இவங்க சம்பாதிக்கிற காசில் பாதியை ஊருக்கு அனுப்பிட்டு எங்கள் எக்கானமியை கெடுக்க போகிறது கிடையாது. அவங்க இங்கேயே வீடும் வாங்கி அவங்க கார் அது இதுன்னு இங்கே தான் வாங்கின்னு இங்கே தான் இருக்க போகிறாங்க, அன்லைக் த இமிக்ரெண்ட்ஸ். அப்போது இந்த ஜாப்ஸை நாம் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? ரைட்? அந்த கோவத்தில் தான் இந்த கலர்டு விசிபிள் மைனாரிட்டி இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்டுக்கு வர்றதுக்கு அதுதான் காரணம். இட்ஸ் த ஹியூமன்ஸ் இன் தெம் தட் பிரிங்ஸ் தெம் அவுட், நாட் தேர் பொலிட்டிக்கல் லீனிங்ஸ். வலதுசாரி இடதுசாரி டசன்ட் மேட்டர். வைத்து படுன்னு வரைச்ச எவ்ரிதிங் எல்ஸ் கோஸ் அவுட் த விண்டோ. தற்செயலாக இந்த பதிவுக்கு நீங்கள் யாராவது பதிலோ எதிர்ப்போ விமர்சனமோ தெரிவிக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா ஒரு சின்ன சஜஷன், நீங்கள் மறுபடியும் போய் இந்த பதிவை ஒரு சரியாக பார்த்துருங்க. இந்த பதிவு வந்து விசிபிள் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த மாதிரியான ஒரு வலதுசாரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ப்ரொட்டஸ்டில் ஒரு நாம் நினச்சி பார்த்தாலும் நாம் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்டில் நாம் கலந்து கொள்றதுக்கு காரணம் எதுவா இருக்கும்? என்னது என்ன காரணம்? அதை மட்டும்தான் இதில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ கோயிங் டு கம் அட் மீ, மேக் ஷூர் தட் நீங்கள் பேசுகிறது வந்து அது சம்மந்தமாக இருக்கணும்னு. நீங்கள் பாட்டுக்கு மாட்டை பற்றி தான் நான் பேசுவேன்னு மரத்தில் கொண்டு வந்து மாட்டை கட்டிட்டு என்கிட்ட இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசிடாதீங்க. நன்றி, வணக்கம். போராட்டம் ஒன்றாலே முன்னேறும் மக்கள் கூட்டமே, போராட்டம் இல்லாமல் வராது மண்ணில் மாற்றமே, போராட்டம் ஒன்றாலே உண்டானதிங்கு யாவுமே, போராட்டம் செய்யாமல் போகா